சென்னை தாம்பரத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் கத்தி முனையில் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் தனியாளாக வீடு புகுந்து கைவரிசை காட்டிய கொள்ளையனுக்கு கைவிலங்கு போடப்படுமா? ஆளரவமற்று காட்சியளிக்கும் நள்ளிரவு நேரத்தில் உலாவும் இந்த மனிதன்தான் தாம்பரம் பகுதி மக்களை பதைபதைக்க வைத்துள்ளார். ஒரே பாணியில் அடுத்தடுத்து அரங்கேற்றப்படும் கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த வேங்கம்பாக்கம் பகுதியில் 38 வயதான சிவக்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் தனது மனைவி தேவி மற்றும் 4 வயது குழந்தையுடன் வீட்டு மொட்டை மாடியில் உள்ள அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது திடீரென கதவை உடைக்கும் சத்தம் கேட்டு கணவன் மனைவி இருவரும் பதறிப்போய் எழுந்துள்ளனர். கீழே இறங்கி வந்து பார்க்கையில் வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அப்போது மர்ம நபர் ஒருவர் பீரோவை உடைத்து நகைகளை எடுத்து கொண்டிருந்ததை பார்த்ததும் பதற்றத்தில் கூச்சலிட்டனர். உடனே அருகில் கத்தியுடன் வந்த கொள்ளையன் தேவியின் அருகே கத்தியை காட்டி தாலி செயினை பறித்துள்ளார். போலீசுக்கு தகவல் தெரிவித்தால் கொலை செய்து விடுவேன் என கொள்ளையன் மிரட்டல் விடுத்துள்ளார். தாலி செயின் உட்பட வீட்டில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 45,000 ரூபாய் ரொக்க பணத்தை வாரி சுருட்டி உள்ளார். வந்த வேலை முடிந்து விட்டதாக நினைத்து அரையாடை கொள்ளையன் அங்கிருந்து எந்த ஒரு சலனமும் இன்றி நடையை கட்டியுள்ளார். அதே பகுதியில் மற்றொரு வீட்டில் ஆட்கள் இருக்கும்போதே கதவை உடைக்க முயற்சித்துள்ளார். 1 மணி நேரமாக போராடியும் கதவை உடைக்க முடியாததால் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அங்கிருந்த மணிப்பர்ஸை மட்டும் திருடியுள்ளார். நள்ளிரவில் நடந்த துணிகர கொள்ளை குறித்து புகாரளித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்களுடன் வந்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இதே பாணியில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது தெரிய வந்தது. அப்பகுதியில் தனியாக வசிக்கும் வயதான தம்பதியிடம் வீடு புகுந்து 8 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தனிப்படை அமைத்து கொள்ளையனை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர். நள்ளிரவில் வீடு புகுந்து கத்தி முனையில் துணிகர கொள்ளையில் ஈடுபடும் கொள்ளையனால் தாம்பரம் பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரையாடை கொள்ளையனை அடையாளத்தை கண்டுபிடித்து போலீசார் விரைந்து கைது செய்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.